த ஜென்டில்மேன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். முதலில் உங்களிடம் ஒரு வேண்டுகோள். இந்த த ஜென்டில்மேன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடக்கூடிய இந்த வீடியோக்கள் அத்தனையும் உங்களுடைய கவனத்துக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஒரு முக்கியமான செய்தி நேற்றைய தினம் ஒரு காட்டு தீயாக பரவி இருக்கணும். என்ன செய்தினா, எதிர்க்கட்சி தலைவர் சரமாரியான கேள்விகளை கேட்டார். அதற்கு பதில் சொல்ல முடியாத முதலமைச்சர் அவருடைய வழக்கமான சினிமா பாணியில் அப்பாவை காணோம் என்கின்ற மாதிரி ஒரு குட்டி கதையை சொல்லி சபையை முடித்து விட்டார். மீண்டும் சபை ஒத்திவைக்கப்பட்டது, தேதி அறிவிக்கப்படாமல். உள்ளபடியாக இந்த செய்தி தான், இப்போ நான் சொன்ன இந்த செய்தி தான் முழுமையாக பரவி இருக்கணும் தமிழ்நாடு முழுதும். இதுதான் எதிர்க்கட்சி தலைவர் சரமாரியான கேள்வி கேட்டார். பதிலளிக்க முடியாத முதலமைச்சர் விஜய் குட்டிக்கதை என்ற பேர் அப்பாவை காணும் என்ற குட்டிக்கதையை பேசினார். இது ஒரு பரவலாக விவாதிக்கப்பட்டிருக்கணும். என்ன கேள்விகள் இவர் கேட்டார், அவர் என்ன கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினார் அப்படின்றத சொல்லியிருக்கணும். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயந்தான் இப்போ மக்கள் மத்தியில் பேசப்படுது. ரொம்ப கொஞ்சம் அறிவுபூர்வமாக இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன பேசப்படுது தெரியுங்களா? நேற்று இதில் ரெண்டு விஷயம் பேசப்படுது. ஒன்று என்னென்னா, இவர் அப்பாவை காணும்னு சொன்னார். அவங்க உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நேராக ஃபேமிலிக்கிட்ட போயிட்டாங்க. உங்கள் மனைவி செங்கல்பட்டில் கேஸை போட்டு உங்களை காணும் தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி. இது ஒன்று. இப்போ இந்த செய்தி பின்னுக்கு தள்ளப்பட்டு, அதாவது சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் சரமாரியான கேள்விகள் கேட்டார், இவர் பதில் சொல்ல முடியாமல் திணறினார். இப்போ அது போய் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, குட்டி கதை சொன்னதுக்கு இவர் அவங்க செங்கல்பட்டு மனைவி கதையை சொல்ல, கடைசியில் இந்த விவாத போக்கு வேறு திசையில் பரபரப்பாக போயிடுச்சு. அறிவார்ந்த விவாதம் நடக்கணும், ஆனால் அது நடக்காமல் தனிப்பட்ட முறையில் தாக்குதல்கள், அது குறித்து பெரிய அளவு வேகமாக போச்சு. உடனே என்ன செஞ்சாங்கன்னா, தாவேக தரப்பில் இந்த விஷயம் பரவலாக பேசப்படுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை பெரிய அளவில் அட்டாக் பண்ணிட்டாரு உதயநிதி. என்ன அட்டாக் பண்ணாருன்னா, செங்கல்பட்டில் உங்கள் மனைவி உங்கள் மீது போட்ட விவாகரத்து வழக்கு பெரிய அளவில் பேசப்படுது, பரபரப்பாகிடுச்சு. நீங்கள் அப்பாவை காணும் இந்த கதையை இங்கே சொல்ல, அவர் வெளியில் இந்த மாதிரி சொன்னவுடனே இது வேகம் எடுக்குது பிரச்சனை, பரபரப்பாக இந்த விஷயம் பேசப்படுது, இது மிகப்பெரிய ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போ உடனே இது எடுங்க, டேமேஜ் கண்ட்ரோல். இருக்கவே இருக்கிறாங்க யார்? த்ரீஷா உடனே ஒரு நாள் கழித்து பிறந்தநாள் வாழ்த்து செய்தியை வெளியிடுறாங்க விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு. அந்த படம் கிட்டத்தட்ட அந்த கேக்கு இதெல்லாம் வச்சு டேபிள் மேலே வச்சுருக்குது இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக். இது பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமாக எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அப்படின்னு. அது ஏஐலனா எடுக்கட்டும், எப்படியாவது எடுக்கட்டும். ஆனால் இந்த செய்தி பின்னுக்கு தள்ளப்பட்டு, அறிவார்ந்த விவாதம் பண்ணக்கூடிய விஷயம் பின்னுக்கு தள்ளப்பட்டு, தேவையற்ற தனிப்பட்ட விமர்சனங்கள் வைரலாக்கப்பட்டு, அதை பின்னுக்கு தள்ள விதமாக த்ரீஷாவுடைய பிறந்த நாள் அந்த வாழ்த்து செய்தி பெரிய அளவில் பேசப்படுது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 4 சேனலில் போகிற சேனலில் அதை தான் முதல்ல கேட்குறாங்க. என்னென்னா, சார் இந்த த்ரீஷா பர்த்டே அது உள்ளபடியே நேற்று இரவே அதை முடிவு கொண்டு வந்துட்டாங்க தங்கை சுசித்ரா. இது ஃபேக். இது பல செய்திகள் உண்மையான செய்திகள், பல செய்திகளை சொல்லிட்டு தொடர்ச்சியாக காணொலி மூலமாக அவ்வப்போது தெரிவிக்கக்கூடிய பாடகி சுசித்ரா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, இது ஃப்ராடு, இது ஃபேக், இது ஏஐயில் ரெடி பண்ணுது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இது ஃபேக் தான், இது ஏஐ மூலமாக எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான். ஆனாலும் இந்த த்ரீஷா விஜய் அந்த சர்ச்சை மீண்டும் பொதுத்தளத்தில் விவாதிக்கப்படும். இது எப்படி ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியலாக இந்த தாவேகா தரப்பில் செய்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன தான் விஜய் தரப்பில் இருக்கிற ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாம் த்ரீஷாவை நீங்கள் வசைபாடி கமெண்ட்டுகளை போட்டால் கூட, இது என்ன மாதிரியான அரசியல்? கீழ்த்தரமான தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியல் இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. காமராஜர் காலத்தில் இருந்தது கிடையாது, அண்ணா காலத்தில் இருந்தது கிடையாது, கலைஞர் காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில், ஸ்டாலின் எடப்பாடி காலத்தில், ஸ்டாலின் காலத்தில், யாருடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் நடந்ததே கிடையாது. சட்டசபையில் இவ்வளோ கேவலமாக ஒரு உடல் மொழி,
இதுக்கு சபாநாயகர் வந்து ஆதரவு. எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து இந்த கூட்டணி கட்சிகள்லாம் எல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகள்லாம் உள்ளபடியே இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் எப்படி தான் இதை கடந்து போகிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அதாவது பொது உடைமை கட்சிகள் வந்து ரொம்ப மரியாதை உண்டு. ஆனால் எவ்வளோ மோசமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொது உடைமைவாதிகள் எப்படி இருந்திருக்கிறாங்கன்றதை பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் வந்து உள்ளபடியே கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கணும். இன்றைக்கி இந்த தமிழ்நாடு அரசியலே வந்து பார்த்திங்கன்னா சினிமா கொட்டகை அரசியலாக போயிடுச்சுன்றது தான் எல்லாருடைய வார்த்தையும் இருக்குது. உண்மை தானே இது? முழுக்க முழுக்க சினிமா காட்சிகள். நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து நீங்கள் கடந்த காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சட்டசபையில் அவலங்கள் நடந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, இவங்க ஆட்சி தான் நடக்குதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இதை கூட நம்ம வந்து சட்டசபையில் இவர் வந்து பேசினாருங்க, அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கும் போது தனிப்பட்ட குடும்பத்தை வந்து இழுத்து வச்சு பேசுகிறாங்க. அது வந்து உள்ளபடியே அது கண்டிக்க தகுது. சட்டசபையில் ஒரு கேள்வி முன்னாள் முதலமைச்சர் குறித்து ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அதே சட்டசபையில் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் அதுக்கு பதில் கொடுக்கணுமே தவிர தனிப்பட்ட குடும்பத்தை இழுத்து பேசுறதுன்றது எப்படி சரியாக இருக்கும்? இதில் சங்கீதாவுடைய ரோல் என்ன? அவங்களுடைய இதில் வந்து அரசியல் பணி என்ன? அவங்க தனிப்பட்ட பிரச்சனை, அவங்க நீதிமன்றத்தை அணுகிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீம்ஸ் போடுறது, இதெல்லாம் எவ்வளோ வந்து தரம் தாழ்ந்த செயல் இது. இதை வந்து ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மகன்கிட்ட பேசுகிறதையே வந்து அது என்ன வந்து திமுக வந்து ஜென்சி மீட்டப்ன்ற ஒரு இதில் இருக்கிற அன்பானந்த்ன்ற ஒரு தம்பி வந்து அவ்வளோ வந்து டைரெக்டாக வந்து ஜேசன் சஞ்சய் கிட்ட ஜேசன் சஞ்சய் இங்கே எங்கே அரசியலுக்கு வந்தார்? இன்னும் வரலையே. அவர் வருவாரானே தெரியாது. அவர் என்ன இப்போ ஏதாவது இளைஞர் பொறுப்பில் இருக்கிறாரா? தாவேக்கால இல்லவே இல்லை. அவங்க மனைவிக்கு ஏதாவது இந்த அரசியல் கட்சியில் ஏதாவது ஒரு பங்களிப்பு இருக்கா? ஏதாவது பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்களா? ஏதாவது இருக்கா? விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க? இல்லை. அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வழக்கோட போக்கு என்ன ஆகுன்றது தெரியாமல் இருக்குது. இந்த சூழ்நிலை அவங்கள இழுத்து வச்சு ஃபோனில் வந்து பேசுகிற மாதிரி வந்து பேசுகிறது எப்படி நாகரிகமாக இருக்கும்? நீங்கள் நேருக்கு நேர் விஜயோட நீங்கள் வந்து நேருக்கு நேர் பேசுங்க. விஜய்கிட்டே நீங்கள் நேருக்கு நேர் ஃபோனில் போட்டு பேசுங்க. இல்லை விஜய்கிட்ட ஃபோனில் பேசுகிற மாதிரி முதலமைச்சர்கிட்ட பேசுகிற மாதிரி பண்ணுங்கள். குடும்பத்தை வந்து எப்படி நீங்கள் வந்து இதில் இழுப்பீங்க? இது என்ன ஒரு நாகரிக அரசியல்? இது ஒரு பச்சையாக சொன்னால் அநாகரிகமான கேவலமான ஒரு அரசியல் தானே இது. அவங்க மகனை இழுத்து பேசுறது, மனைவி இழுத்து பேசுறது. இதை பதிலுக்கு வந்து தாவேக தரப்பில் இருக்கவங்க மறுபடியும் உங்களை பண்ணால் என்ன நடக்கும்? அசிங்கமாக இல்லையா இது? முதல்ல இது வந்து ஒரு கௌரவமான ஒரு பெருமைக்குரிய அரசியலாக இதுதான் வந்து அடுத்த கட்ட இந்த ஜென்சி மீட்டப்போட வந்து ஒரு கௌரவமான நடவடிக்கை. இது இளைஞர்களை இழுக்கிற நடவடிக்கை, இது கவரக்கூடிய நடவடிக்கை. இது அசிங்கமாக இல்லை? யாருமே பொறுத்துக்க மாட்டாங்க இந்த விஷயத்தில். கேட்டால் யாராக இருந்தாலும் சரி, அது உதயநிதி அவர்களுடைய துணைவியாராக இருக்கட்டும் அல்லது மு க ஸ்டாலினோட துணைவியாராக இருக்கட்டும், யாரும் வந்து எதுக்கு அவங்க துணைவியாரை எதுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை எடுக்கணும், மனைவியை எடுக்கணும்? இங்கே அரசியல் நடக்கிறது உங்களுக்கு நடக்குது, விஜய்க்கு நடக்குது, உதயநிதிக்கு நடக்குது. அங்கே சபையில் தான் நீங்கள் சட்டசபையில் மோதிக்கிங்க, இல்லை அதை சேர்ந்து பொதுக்கூட்ட மேடையில் வந்து விமர்சனம் பண்ணிக்கோங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து அவர் வந்து உங்கள் அப்பாவை காணும் சொல்லி கேட்டால் சட்டசபையில் வந்து அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கணும் அல்லது எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்திருக்கணும். அவர் இல்லைன்னு சொல்லி கேட்குறாரு. இது வந்து அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் தானே. அதை விட்டு தனிப்பட்ட நடவடிக்கை குடும்ப உறுப்பினர்களை வந்து எப்படி எழுப்பீங்க? வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மகன்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்து எப்படி? இது ஒரு மனசாட்சி இருக்கா? இது சரியான செயலா? இது 1 to 1 விஜய் கூட நேருக்கு நேர் போதுங்க. நியாயமான இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் விஜய் த்ரிஷா குறித்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அது வேறு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவரோட ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறாரு. இங்கே மனைவி பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை போட்டு இழுத்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் மனசாட்சி உள்ளவங்களான்னு கேட்குறேன். ஒரே கேள்வி தான். நாங்கள் மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? அவங்க ஏற்கனவே இணைஞ்சும் வாழலை, பிரிஞ்சு இருக்கிறாங்க. விவாகரத்துக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. இப்போ அவங்கள போய் காயப்படுத்துறீங்களா? இது வந்து எந்த வகையில் சரியானது? அப்போ இது கைது நடவடிக்கை பண்ணணுமா வேணாமா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை இருக்குது. அவங்களுடைய விதிப்படி அவங்களுடைய வாழ்க்கை அமைது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்கள வந்து யாரும் வந்து கேட்பார் இல்லை. இங்கே வந்து பதவியேற்பு நிகழ்ச்சி கூட அவங்க வரல. அப்படிப்பட்டவங்கள போய் நீங்கள் வந்து ஃபோன் போட்டு ஜேசன் சஞ்சய்னு பேசுகிறது எல்லாம் கீழ்த்தரமான ஒரு அரசியல். இந்த மாதிரியான அரசியலை வந்து பண்ணவே பண்ணக்கூடாது. முதல்ல தாவேக தரப்பில் வந்து இந்த த்ரிஷா அரசியலை தயவு செஞ்சு இந்த தாவேக தரப்பில் விட்டொழியணும். முதல்ல இந்த டேமேஜ் கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்து த்ரிஷா வந்து பயன்படுத்துறது, இதை அசிங்கமாக ஏஐ படத்தை போடுறீங்க. அந்த ஏஐ படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட கழுதைகளும் வந்து வேறு மாதிரி சித்தரித்து அசிங்கமாக போகிறாங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? முதல்ல யாருக்குமே இது ஒரு வேலையை குழப்பாக எடுத்து செய்வீங்க நீங்கள்? நான் கேட்குறேன்.
எவ்வளோதான் அறிவார்ந்த அரசியல் பேசி உங்களை வந்து வகைப்படுத்த முடியும் நான் கேட்குறேன். கீழ்த்தரமாக இல்லை, அதுவும் இந்த ஜென்சி அரசியல் இப்படியா இருக்கும்? இவ்வளோ கேவலமாக இருக்கும்? நீங்கள்லாம் வந்து எதிர்காலத்தில் நீங்கள்லாம் வந்து நாளைக்கு வந்து எப்படி நாட்டை வழி நடத்துவீங்க? இளைஞர்கள் நீங்கள் தானே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக இருக்கணும். நீங்கள்லாம் சரியில்லை, நாங்கள் பாருங்கள் இளைஞர்கள் எப்படி இருக்கிறோம், முன்னுதாரணமாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டணும். அசிங்கமாக போய் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்லாம் வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் காவல்துறை கைது பண்ணாமல் என்ன செய்வாங்க? இதை என்ன செய்ய முடியும்? இப்போ நான் கேட்குறேன், சங்கீதாவே ஒரு புகார் கொடுக்குறாங்க. இல்லை சங்கீதா நீங்கள் யார் மகன் ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா அது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியுமா? அவங்க புகார் கொடுக்கல, ஆனால் புகார் கொடுத்தா எங்கள் அப்பா கிட்ட பிரச்சனை அவங்ககிட்ட போடா, எங்கிட்ட ஏன்டா வரேன்னு சொல்லி கேட்டால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவங்களுக்கு தனித்தனி வாழ்க்கை இல்லை. இப்போ இந்த தம்பி பேசுகிறாரு, அவங்க அப்பாவை பற்றி பேசலாமா? அவங்க குடும்பத்தை பற்றி பேசலாமா? அன்பானந்தம் குடும்பத்தை பற்றி பேசலாமா? அவங்க அப்பாவை பற்றி பேசலாமா? அம்மாவை பற்றி பேசலாம், தப்பு இல்லையா அது பேசுனா? அப்போ அதை தானே அவர் பண்ணியிருக்கிறாரு. விஜய் நீங்கள் நேரடியாக வந்து முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுங்க, ஆனால் மனைவி பிள்ளைகளை எதுக்கு பண்ணுறீங்க? அது தப்பு இல்லையா அது? அப்போ நீங்கள் தான் அறிவாளி போனை வச்சுட்டு நீங்கள் வந்து ஜேசன் அது மாதிரி பேச முடியாதா? அன்பானதான் அப்பனா அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு எவ்வளோ நேரம், எவ்வளோ வலிக்கும்? தப்பு இல்லையா அது? அப்போ முதலமைச்சர் வந்து மனைவி பிள்ளைகள்னால் உங்களுக்கு அவ்வளோ ஏளனம், என்ன வேணால் பேசலாம், கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா முதலமைச்சரை கேட்க முடியாதுங்க, அவர் தான் பிரிஞ்சிருக்கிறாரு, அவர் கேட்க முடியாதுங்க. அதெல்லாம் நம்ம பேசலாங்க. தப்பான அரசியல். நியாயமாக மனசாட்சிப்படி பாருங்கள். இங்கே விஜய் அவர்களோட வந்து பார்த்தோன்னா முரண் இருக்குது. விஜயனுடைய அரசியலை, விஜயனுடைய அந்த சட்டமன்ற நிகழ்வுகளை யாரும் ஆதரித்து பேசவே கிடையாது. அதை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா நீங்கள் வந்து போராட்டங்கள் நடத்துங்க, வந்து கட்சி சார்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், போராட்டம் பண்ணுங்க, என்னவோ பண்ணுங்கள். ஆனால் தனிப்பட்ட குடும்பத்தில் அவங்க ஒதுங்கி இருக்கும் போது அவங்கள மீண்டும் வந்து அவங்கள காயப்படுத்துறது எப்படி? இதுதான் கீழ்த்தரமான திமுகவோட அரசியல். அட்டாக் பண்ணால் யார் அடிக்கணுமோ டைரெக்டாக பண்ணுங்கள், டைரெக்டாக விஜய்கிட்ட போங்க. குடும்பத்துக்கிட்ட எதுக்கு போகிறீங்க? அப்போ உங்களுக்குலாம் குடும்பம் இல்லையா? அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட வந்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியாதா? தப்பான விஷயத்த பண்ணாதீங்க. இதை தப்பு தாவேக்கா ஒரு தரப்பில் அந்த தப்பு பண்ணிச்சுன்னா அந்த தப்பை சுட்டி காட்டுற இடத்துல நீங்கள் வந்து இருக்கணும். திமுக சார்ந்த ஊடகத்தில் இருக்கிறவங்க இருக்கணும். நீங்கள் அதை விட ஒரு கேவலமான ஒரு குற்றத்தை செஞ்சு அப்படி தான் இப்போ 2 நாளாக ஓடிட்டு இருக்குது. அவர் அப்பாவை காணன்றாரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்து உங்களை தேடுறாங்கன்னு சொல்கிறீங்க. இதுதான் கேவலமான அரசியல் நடந்துக்கு. கடைசியில் என்னாச்சு? அறிவார்ந்த அரசியல். உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் என்ன கேள்விகள் கேட்டார், அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லாமல் வந்து ஓடணும். அது அந்த விஷயம் பெண்ணுக்கு தள்ளப்பட்டுச்சு. இதுதான் பாயிண்ட். எது பேசப்படணுமோ, எது மக்கள்கிட்ட விவாதிக்கப்படணுமோ அது பெண்ணுக்கு தள்ளப்பட்டுச்சு. எதை பேசக்கூடாதோ, எது அருவருப்பான அரசியலோ அதுதான் வந்து விஜயோட வந்து அந்த பேச்சு வந்து அருவருப்பான அரசியல்ன்றதுக்கு 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். சட்டசபையில் ஒரு காட்சி பதிவு இருக்குது, நீங்கள் வேணா பாருங்கள். வன்னியரசு சிரிக்கிறார், அப்பாவை காணும் சொல்லி இவர் பேசும்போது வன்னியரசு சிரிக்கிறார். அதே சௌமியா வந்து அருவருப்பாக பார்க்குறாங்க. 2 இருக்குது பாருங்கள், 2 காட்சி இருக்குது. வன்னியரசு சிரிக்கிறாரு, சிரிக்கலாமா? எடப்பாடி பழனிசாமி சிரிக்கலாமா? பாருங்கள் இவங்களோட மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. அதே அந்த இடத்துல வந்து சௌமியா வந்து ஒரு அருவருப்பாக பார்க்குறாங்க முதலமைச்சர் அந்த விமர்சனத்தை. இதெல்லாம் வந்து காட்சிப்படுத்துறதுனால இதெல்லாம் தெரியுது இவங்க லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு. வன்னியரசு வந்து சமூக நீதி துறை அமைச்சர், அவர் வந்து முதலமைச்சர் வந்து அப்பாவை காணோன்றதை வந்து பார்த்து ரசித்து சிரிக்கிறத நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் எங்கே போய் முடியுன்றது தெரியல. மீண்டும் அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.